நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வழி உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிச்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன குட் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு எகென்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்ல வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம், பப்ளிஷ் பண்ணிடுவோம். சோ அது என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல போடுற எல்லா அப்டேட் வீடியோமே எல்லாமே ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு நீங்க பார்க்க முடியாதனால அது எலாபரேட்டா விரிவாக்கமா வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஒரு வீடியோக்கு எகென்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அதுல இருந்து அப்டேட் பண்ணுவோம். ஜஸ்ட் அதுல வெப்சைட் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க், அதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி மெட்டீரியல் நீங்க வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கான ப்ரொவைட் பண்றது லிங்க், அது நீங்க ஏர்டெல் கால் கொடுத்து டேரக்டா நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டடா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியா 360 ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு கூடிய விரைவில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு கொடுத்த அதே ஆதரவு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நீங்க வந்து கொடுக்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்ஸ்ல இருந்துட்டு, பேங்கிங் செக்டார்ல இருந்துட்டு, கவர்மெண்ட் எக்ஸாம்ல இருந்துட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள டைரக்டா உள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தாலுகா ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு. சோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்றல இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அடுத்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு ஒரு 3 மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். என்ன டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் வந்திருக்கக்கூடிய புதிய 3 நோட்டிபிகேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி இப்போ உங்களுக்கு திரையில வந்து சேரும். சோ அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 735855@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க பிலே பண்ணாம அந்த வீடியோக்குள்ள டைரக்டா போய் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி தாலுகா ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா வேலையுமே வந்துட்டு அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா 3 மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ அதோடைய அபிஷியல் வெப்சைட் தான் இப்ப திரையில வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ அந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க திரையில வந்து பார்க்க போறீங்க. சோ இதுதான் நோட்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நமது தமிழ்நாட்டில இருந்து திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 28/4/2026 அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சட்ட தன்னார்வலர் சேர்க்கை அறிவிப்பு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. என்ன போஸ்டிங்னா சட்ட தன்னார்வலர்கள் தொண்டர்கள், அதாவது பாராலீகல் வாலண்டியர்ஸ் 40 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. மதிப்பூதியம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. ஒரு வழக்கிற்கு 5000 ரூபாய் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. உச்ச வரம்பிற்கு உட்பட்டே தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். 25 வயசுல இருந்து அப் டு 65 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி பட்டதாரிகளும், சமூக பணி, உளவியல் அல்லது அது சார்ந்த பிற துறையில பட்டம் பெற்றவர்களும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சட்ட தன்னார்வலர் பங்கு செயல்பாடுகள் தொடர்பு பின்வரும் கடமைகளும் பொறுப்புகளும் அமையும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ திருவாரூர் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு சட்ட தன்னார்வ தொண்டர்கள் விண்ணப்பதற்கான அறிவுரைகளும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. 15/5/2026 மாலை 5:45க்குள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்று தீர்வு மையம், ஏடிஆர் பில்டிங், மாவட்ட நீதிமன்ற வளாகம், திருவாரூர் மாவட்டம் 610-004. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா
உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்த புகைப்படம் வந்து ஒட்டணும். அந்த புகைப்படத்துக்கு மேல இந்த இடத்துல வந்து உங்களுடைய சைன் இருக்கணும். உங்களுடைய நேம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். தகப்பனார், கணவர் பெயர், நீங்க ஆணா பெண்ணா, மூன்றாம் பாலினத்தவரா, பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி, மதம் மற்றும் அதோடைய உட்பிரிவு, அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வித் போன் நம்பர், அதற்கப்புறம் தற்போதைய பணி விவரம் வந்து என்ன, குற்ற வழக்கு எதுவும் இருக்குதா இல்லதா, இதற்கு முன் தன்னார்வ சட்ட பணியாளர் சேவை ஆற்றிருக்கிறீர்களா இல்லையா, எந்த பகுதியில் தன்னார்வ பணிபுரிய விரும்புகிறீர்கள், அதுல வந்து திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், நீடமங்கலம், வலங்கைமான், குடவாசல், இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டு, பிளேஸ், சைன் இதெல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். அடுத்து நம்ம பார்க்க போற இரண்டாவது மாவட்டம் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த இரண்டாவது மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி. ஸோ நம்ம திருச்சி மாவட்டத்தில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 27 திருவாரூர்ல 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு வந்து குறைஞ்சபட்ச கல்வி தேர்ச்சி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். 25 இருந்து 65 வயதுக்குள்ள இருக்கணும். சமூக சேவை புரியும் சமூக அலுவலர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. உளவியலாளர்கள், ஆசிரியர் மற்றும் ஓய்வு பெற்ற அரசூழியர்களும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15/5/2026 மாலை 5:30 மணிக்குள்ள அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி தலைவர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு திருச்சி 620-001. இந்த அட்ரஸுக்கு தபால் மூலமாவோ அல்லது நேர்லவோ அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க. திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், தகப்பனார் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, ஆனா பெண்ணா, மூன்றாம் பாலினத்தினரா, கல்வி தகுதி, உங்களுடைய ஜாதி, அதோட உட்பிரிவு, கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், அதே மாதிரி தற்போதைய பணி புரிந்திருக்கக்கூடிய அதோடைய விவரம், குற்றவழக்கு எது இருக்குதா இல்லையா, சட்டத்தனு இதுக்கு முன்னாடி பணியாற்றிருக்கீங்களா இல்லையா. சோ திருச்சிக்குள்ள என்னென்ன லொகேஷன், திருச்சி, இலால்குடி, மணப்பாறை, முசிறி, துறையூர், ஸ்ரீரங்கம், தொட்டியம், இந்த லொகேஷனுக்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டு, பிளேஸ், சைனு, டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாவது மாவட்டம். சோ மூன்றாவது மாவட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம். அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 17/4/2025 முதல் 13/5/2025 வரை வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்குள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் லொகேஷனுக்கு தான் கொடுத்திருக்காங்க. சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து ஒரு காலிப்பணிகள், மாதம் 70,000 சம்பளம். ஸோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து கண்டிப்பா முடிச்சுக்கணும். போஸ்ட் குவாலிபிகேஷன் அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். அது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ரிலேட்டட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 2 வேகன்சிஸ், 40,000 சம்பளம். இதுக்கு வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார் கவுன்சில் வந்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 2 காலிப்பணிகள், மாதம் 25,000 வந்து சம்பளம். 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்குது. சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 13/5/2026 5:45 அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா தி சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அனுப்ப வேண்டிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் கொடுத்துருங்க. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அப்ளிகேஷன் நம்பர். சோ இதெல்லாம் வந்து ஆபீஸ் பர்பஸ் யூஸ் பண்றது. இதெல்லாம் நீங்க எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், ஃபாதர், ஹஸ்பண்ட் நேம், அதோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், ரெசிடென்ட் அட்ரஸ், ஆபீஸ் அட்ரஸ், சேம்பர் அட்ரஸ், டெலிபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், பார் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணி கூட அதோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் செல்ஃப் அட்டஸ்டேட் வந்து பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் இங்க எல்லாமே சிக்னேச்சர் பண்ணும். ஒரு பேஜுக்கு ஒரு சிக்னேச்சர் இதுல வந்து பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டு, பிளேஸ் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து மேல கொடுத்துருக்க அட்ரஸுக்கு அனுப்பணும். சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 திருவாரூர், திருச்சி, விருதுநகர் இந்த 3 டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்குல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து பார்க்க போறோம். சோ இதை தவிர்த்து மத்த டிஸ்ட்ரிக்ட் வருது எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா புது கவர்மெண்ட் வந்து இருக்குது. இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் நியூஸ் வந்து என்ன நம்ம சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா
நம்ம சேனலுக்காகவே ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ அதுல மெட்டீரியல் நாங்க வந்து அப்டேட் பண்ண போறோம். அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்சைட் மூலியமாகவும் நீங்க டைரக்டா வந்துட்டு வெப்சைட் லிங்க், அப்ளை பண்ற லிங்க், நோட்டிபிகேஷன் எல்லாமே நீங்க அதுல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து டைரக்டா நீங்க இன்ஸ்டாகிராம், நம்ம வாட்ஸ்அப் சேனல் குரூப், Facebook குரூப், டெலிகிராம் குரூப், சோ அதே நீங்க ரீடைரக்டும் பண்ணிக்கலாம். சோ அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ண போறோம். சோ அது நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பனா தான் வரப்போற புதிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய 3 மெயில் ஐடி இப்ப உங்களுக்கு திரையில வந்து சேரும். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி நவீன் 812244@gmail.com. இது முதல் மெயில் ஐடி. அடுத்து இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 99650@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடியும் உங்களுடைய பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ணலாம். இனிமேல் டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ யூஸ் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் செஞ்சு வரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.